ஆண்டவரே, கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவிலே அன்னையாம் கன்னிமரியாள் தன்னை சுத்திகரித்து கொண்டாள், தூய்மைப்படுத்தி கொண்டாள் அல்லது பரிசுத்தமாக்கி கொண்டாள் என்ற உயர்ந்த அந்த சிந்தனையோடு விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக நாம் எதனை கொடுக்க இயலும், எதனை ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக கொடுக்கின்ற போது அவருக்கு அது உகந்ததாக உவப்புடையதாக மாறும். திருப்பாடல் நூல்களிலே அதிகாரம் 51 இறைவசனம் 17 நாம் காண்கின்ற போது, கடவுளுக்கு ஏற்ற அல்லது உகந்த பலி காணிக்கை நொறுங்கிய நெஞ்சமே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை, புறக்கணிப்பதில்லை. இந்த பாடலானது தாவீதால் எந்த சூழலிலே பாடப்பட்டது என்றால், இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியிலே பாடப்பட்ட ஒரு பாடல். மார்க்க நற்செய்தி அதிகாரம் 12 வசனம் 43 நாம் பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து ஆலய முகப்பிலே அமர்ந்து கொண்டு காணிக்கை போடுபவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே சீடர்களை பார்த்து கூறுகின்றார், இந்த ஏழை கைம்பன் காணிக்கை பெட்டியிலே காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறி, எதற்காக என்கின்ற போது மற்றவர்கள் அனைவருமே தங்களுக்கு மிகுதியான இருந்தது அவற்றிலிருந்து அவர்கள் காணிக்கை போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பன் தனக்கிருந்த அனைத்தையுமே போட்டுவிட்டார் என்று கூறுகின்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9 முதல் 14 வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே பார்க்கின்ற போது, பரிசேய வரி தண்டுபவர் இரண்டு நபர்கள் கடவுளிடம் வேண்டுவதற்காக ஆலயத்திற்கு செல்வதாகவும், அங்கு பரிசேயர் எவ்வாறு தனது ஜெபத்தை வெளிப்படுத்துகின்றார், இந்த கொள்ளையர்கள், நேர்மையற்றவர்கள், உபச்சாரர்கள், இங்கே இருக்கின்றானே இந்த வரி தண்டுபவன், இவர்களைப் போல் நான் இல்லாததுக்கு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று கூறி ஜெபிக்கின்றார். ஆனால் வரி தண்டுபவரோ எவ்வாறு ஜெபிக்கிறார் என்றால், பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று ஜெபிக்கின்ற அந்த நிலையிலே கடவுளுக்கு ஏற்புடையவராக திரும்பியவர் இந்த வரி தண்டுபவரே அந்த பரிசேயன் அல்ல என்று கூறுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்த ஒரு பலி எதுவாக இருக்க முடியும் என்றால், திருப்பாடல் நூலிலே நான் வாசித்த அந்த ஒரு உன்னதமான பலி காணிக்கையாகத்தான் இருக்க முடியும். பலவிதமான காணிக்கைகளை நாம் செலுத்துகின்றோம். காணிக்கையை நிகழ்வு வருகின்ற போது, காணிக்கை பாடல் பாடுகின்ற போது அப்பம் ரசம் காணிக்கையாக தருகின்றோம், மெழுகுவர்த்தியை காணிக்கையாக தருகின்றோம், குருக்களுக்கு ஏதாவது தேவைப்படும் என்று பழங்களை நாம் காணிக்கையாக தருகின்றோம், இன்னும் பல்வேறு விதமான பொருட்களை நாம் காணிக்கையாக திருப்பலியிலே தருகின்றோம். அதேபோல் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களையும் நாம் காணிக்கையாக தருகின்றோம். ஃபேன், டியூப்லைட், சேர், பெஞ்ச், இதிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு சில ஆலயங்களிலே அதிலே பெயர்களை எழுதி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த காணிக்கை என்பது என்னால் கொடுக்கப்பட்டது, இந்த குடும்பத்தாரால் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த காணிக்கையை அவர்கள் பார்க்கின்ற போது காணிக்கை எதன் அடையாளமாக இருக்கிறது என்றால், அவர்களது பெருமையின் அடையாளமாக அதனை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காணிக்கை கொடுக்கின்ற போது நமது காணிக்கை என்பது, அன்பு சகோதர சகோதரிகளே, எளிய ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எனது பெயரை அங்கு வெளிப்படுத்தக்கூடிய, எனது பெருமையை நிலைநாட்டக்கூடிய அல்லது எனது குடும்பத்தை பெரிய குடும்பம் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை காணிக்கையிலே ஒருபோதுமே நாம் கொடுக்கக்கூடாது அல்லது உருவாக்கக்கூடாது. காணிக்கை அல்லது நன்கொடை அல்லது உபயம் என்ற பெயரிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே, அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு ஏற்புடையதான ஒரு காணிக்கையாக இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் தாவீது அவரது வாழ்வு இதுக்கு மிக சிறந்தது ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றது. தாவீதின் வாழ்வு மிக சிறந்ததொரு முன்னுதாரணம்.
அன்பு சகோதர சகோதரிகளை, தாவீதின் மனநிலை கடவுளுக்கென்று மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக அவர் கொடுக்க விரும்பியது எது என்றால், அவர் நினைத்துக் கொள்கின்றார், ஆண்டவருக்கென்று நிலையான ஒரு இருப்பிடம் இல்லை, நிலையான ஒரு உறைவிடம் கிடையாது. ஆகவே ஆண்டவருக்கென்று கடவுளுக்கென்று யாவே கடவுளுக்கென்று மிகப்பெரிய ஒரு இல்லத்தை உருவாக்குவேன் என்று அவர் என்ன செய்கிறார் என்றால், அதற்கான வேலைகளிலே ஈடுபடுவதற்கு தன்னை முன்னிறுத்தி கொள்வதை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே மிக அற்புதமான விதத்திலே அவரது மனப்பான்மையானது வெளிப்படுத்தப்படுகிறது. அவரும் தனது எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுக்கு நான் செய்யப்போகிறேன், கடவுளுக்கு இதனை நான் உருவாக்கப் போகிறேன், கடவுளது பெயரை, கடவுளுக்கு பெருமையை உருவாக்கப் போகிறேன் என்ற பெயரிலே மறைமுகமாக அவரது உள்ளத்தில் இருந்த எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றால், தனது பெயர் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஆக கடவுளது பெயரை வைத்துக்கொண்டு தாவீது என்ன செய்கிறார் என்றால், தனது பெயரை வரலாற்றிலே பதிவு செய்து கொள்வதற்காக மறைமுகமான அவரது உள்ளமானது அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் நாத்தானை அனுப்புகின்றார். நாத்தானை அனுப்பி அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். நீ எங்கிருந்து அழைக்கப்பட்டவன் என்பது புரிந்து கொள். புல்வெளியிலே ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த போது நான் உன்னை அழைத்து திருநிலைப்படுத்தினேன், அழைத்து உனக்கு இந்த மாபெரும் ஒரு உயர்வை தந்தேன், உன்னோடு இருந்தேன், நீ செய்த எல்லா காரியங்களிலும் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றி வாகை சூடி தந்தேன் என்று கூறிய இறைவன் அன்பு சகோதர சகோதரி ஒரு கட்டத்தில் கூறுகின்றார், நீ இந்த இடத்திலிருந்து அகற்றப்படுவாய், உனது இந்த நிலையானது பறிக்கப்படும், மூதாதையரோடு நீ என்ன செய்யப்படுவாய், துயில் கொள்ளுவாய், இளைப்பாறுதல் பெறுவாய், ஆக அவனது உயிரே பறிக்கப்படும் என்ற ஒரு விதமான எச்சரிக்கையை அவனுக்கு கொடுக்கின்றார். உடனடியாக தாவீது தனது மனதை எவ்வாறு மாற்ற முயல்கிறார் என்றால், ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்கின்றார். அந்த சுய பரிசோதனையிலே முதலில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை எவ்வாறு உயர்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தனது உலக்கிடங்கை வெளிப்படுத்துகின்றார், மனம் வருந்துகின்றார், தனது தவறை உணர்கின்றார். ஆனால் உணர்ந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதை அணைக்க முடியாத பெருமை, தற்பெருமை பேயானது அப்படியே தான் இருக்கிறதே தவிர கொஞ்சம் கூட மாறவில்லை. எவ்வாறு அவர் வெளிப்படுத்துகின்றார், ஆண்டவரே நீதான் அனைத்தையும், என் குடும்பங்களையும் சரி எனது வாழ்வையும் சரி அனைத்தையும் கொடுத்தது நீர்தான் என்று கூறக்கூடிய அவர் இறுதியிலே ஒன்றை வைக்கின்றார், நீர் எனது உள்ளத்தில் இத்தகைய விதமான எண்ணங்களை உருவாக்கியிராவிடில் கண்டிப்பாக இந்த எண்ணம் என்னிலே உருவாகி இருக்காதே, உனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என்னுள்ளே உருவாகி இருக்காதே, ஆகவே நீதான் இந்த எண்ணத்தை எனக்கு தந்திருக்கின்றேன், ஆகவே இந்த எண்ணத்தை தந்ததற்காக உனக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நாம் செய்யக்கூடிய இந்த உபய செயலாக இருந்தாலும் சரி, நன்கொடை செயலாக இருந்தாலும் சரி, காணிக்கை செயலாக இருந்தாலும் சரி, பல நேரங்களிலே நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவர் எனக்கு அல்லது ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டும் என்று கடவுள் எனது உள்ளத்திலே இத்தகைய எண்ணத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் என்ற அந்த எண்ணத்திலே நமது எண்ணங்களைத்தான் அங்கு புகுத்த நினைக்கின்றோமே தவிர உண்மையிலேயே கடவுள் விரும்புவது அதுதானா என்பதை குறித்து நாம் என்ன செய்வதில்லை, உணர்ந்து பார்ப்பதற்கு முன் வருவதில்லை. அதனை கடவுளிடம் கேட்டு பார்ப்பதற்கு நாம் முன் வருவதில்லை. கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்ற போர்வையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமது எண்ணங்களை, நமது புகழை, நமது பெருமையை இதன் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை நம்முள்ளே மறைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அத்தகைய ஒரு மறைமுகமான எண்ணத்தை தான் மீண்டுமாக தாவீது என்ன பண்ணுகிறார் என்றால் வெளிப்படுத்துகின்றார். இந்த எண்ணத்தை உருவாக்கியவர் கண்டிப்பாக நீர்தானே, ஆகவே தானே நான் இதனை செய்தேன் அல்லது செய்ய நான் முற்பட்டேன் என்று தாவீது மீண்டுமாக தனது சுய பரிசோதனையின் போது கூட தனது பெருமையை மறைமுகமாக ஆண்டவத்தின் முன்பாக வெளிப்படுத்துவதை பார்க்கணும். எனவே தான் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் இன்னும் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார், நீ இங்கிருந்து அகற்றப்படுவாய், உனக்கு பிறகு வரக்கூடிய உனது வழிமரபினர் அவர்கள் எனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்ற அந்த வார்த்தையை தாவீதுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதிலே ஒருபோதுமே எந்த விதமான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்றால், இந்த தற்பெருமைக்கான சுய விளம்பரத்திற்கான எண்ணங்கள் ஒருபோதுமே வந்துவிடக்கூடாது. அத்தகைய எண்ணங்கள் வருகிறது என்றால் கடவுளுக்கு நாம் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி,
நன்கொடையாக இருந்தாலும் சரி, உபயமாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலுமே ஆண்டவரது பார்வையிலே அருவருக்கத்தக்கதாகத்தான் மாறும். அருவருக்கத்தக்க ஒரு வழியாகத்தான் மாறும். அருவருக்கத்தக்க ஒரு காணிக்கையாகத்தான் மாறுமே தவிர கடவுளுக்கு ஏற்புடைய ஒன்றாக மாறாது. ஏனென்றால் தாழ்ந்த எளிய நெஞ்சம்தான், அந்த விதமான மனப்பான்மையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தான் கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக, கடவுளுக்கு மிக ஏற்றது ஒரு காணிக்கையாக மாறுகிறது என்பது உண்மை. அன்னையாம் கன்னிமரியாளது வாழ்விலே எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கின்ற போது அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடல்களை நாம் பார்க்கின்ற போது எளியவரை ஆண்டவர் உயர்த்தினார், தாழ்ந்தவரை ஆண்டவர் உயர்த்தினார். ஆக தாழ்ந்த உள்ளம், இதோ உமது அடிமை என்று தனது தாழ்ந்த உள்ளத்தை அங்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக யார் மாற்றப்பட்டார் என்றால் அன்னையாம் கன்னிமரியாளே மாற்றப்பட்டார். அன்னையாம் கன்னிமரியாள் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற போது, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை மட்டுமல்ல தன்னையே அவர் உண்மையாகவே காணிக்கையாக ஆண்டவர் திருமுன்பாக ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் உண்மை. ஆக எளிய உள்ளம், தாழ்ந்த உள்ளம் என்பது மிக சிறந்தது ஒரு காணிக்கையாக, ஆண்டவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக அமைகிறது. நமது வாழ்விலே இந்த விதமான காணிக்கையை கடவுளுக்கு நாம் கொடுக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இல்லங்களிலே நாம் தாழ்ந்த உள்ளத்தை கொண்டிருப்பதன் வழியாக, எளிய உள்ளத்தை கொண்டிருப்பதன் வழியாக ஒருவருக்கு காணிக்கையாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எங்கு நாம் இறங்கி செல்கின்றோமோ அங்கு நாம் ஆண்டவரால் உயர்த்தி வைக்கப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய இந்த எளிய சிறிய காணிக்கை அல்லது எளிய சிறிய செயல்பாடுகள் என்பது இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மட்டும் மாறுவதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. சாவு பூசையிலே ஒரு அருட்தந்தையர் அவரது இல்ல சாவு பூசையிலே அந்த அருட்தந்தையர் அமர்ந்து கொண்டிருந்த போது இருக்கைகளை போடுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது என்ன செய்தார், பக்கத்தில் இருந்த அவர் மாமாவை பார்த்து, மாமா தயவுசெய்து அந்த சேரை கொஞ்சம் எடுத்து போடுங்க என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். அவரும் எடுத்து போட்டு விட்டு அதன் பிறகு திருப்பலி முடிந்து அனைத்து காரியங்களும் முடிந்த பிறகு அவர் வீட்டிற்கு ஓடி வந்து குருவானவரை பார்த்து, சாமி நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, என்னான்னு சொன்ன, தயவுசெய்து அந்த சேரை எடுத்து போடுன்னு சொன்னேன். நாம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பேசிக்காமல் இருந்தோம். 10 வருஷமாக நீங்களும் என்னை பார்க்கல, நானும் உங்களை பார்க்கல. நீங்கள் என்ன பார்த்தா ஒரு பக்கம் போவீங்க, நான் பார்த்தா ஒரு பக்கம் போவேன். ஆனால் அன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் என்ன செஞ்சீங்க, மாமா அந்த சேரை கொஞ்சம் எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்க. என் உள்ளத்தில் இருந்த எல்லா விதமான கசப்புகளும், என் மனதில் இருந்த எல்லா விதமான சுமைகளும் எங்கே போனதுனே தெரியல என்று கூறி அவரை கையை பிடித்து அழுதார். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்விலை நாம் பார்க்கின்ற போது நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறு சிறு செயல்கள், அதிலும் குறிப்பாக எளிய தாழ்ந்த உள்ளத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு செயல்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. ஆக நமது வாழ்வில் நாம் இத்தகைய செயல்களை பின்பற்றுகின்ற போது உயர்ந்த ஒரு காணிக்கையாக, நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையாக மாற முடியும். அன்னையாம் கன்னிமரியாள் அதனைத்தான் தனது வாழ்விலே செயல்படுத்தி காட்டினார். நமது வாழ்விலே நாமும் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையை கொடுக்க வேண்டுமென்றால் தாழ்ந்த குற்றமுணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை, எண்ணங்களை, செயல்பாடுகளை ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக தருவோம். ஆண்டவர் திருமுன்பாக அது உயர்ந்த காணிக்கையாக மாறும்.